ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் ஆடி பண்டிகையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் முழுக்கவே ரொம்ப விசேஷமான மாதம் தான். 17/7/2024 புதன்கிழமையிலிருந்து நம்மளுக்கு ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதம் முதல் நாள் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் சூரியன். ஸோ இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆடி மாதம் தேவர்களுடைய இரவு காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் நமக்கு இருக்கிறதுக்காகவும் நம்ம முன்னோர்கள் பல பண்டிகைகளை குறிப்பாக இந்த மாதத்தில் வச்சாங்க. அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கிறது வழக்கம். குளித்தால் மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது ஐதீகம். இதில் தனியாக பெண்கள் ஔவையார் விரதம் அப்படின்னு கடைப்பிடிக்கும் வழக்கமும் உண்டு. இது கணவனுடைய ஆயுளை நீட்டிக்கிறதுக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஆடி மாத பிறப்பன்று என்ன செய்வாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாத பிறப்பன்று வீட்டை சுத்தப்படுத்தி வாசலில் நீர் தெளித்து பெரிய கோலம்லாம் போட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து சாமி படங்களுக்கெல்லாம் நல்ல மங்கள விளக்குகள்லாம் ஏற்றி மலர்கள் சூட்டி நெய்வேத்தியம் வைத்து படைத்து பூஜை செய்வார்கள். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடிப்பால்னு சொல்லுவாங்க. அதாவது தேங்காய்ப்பால் தான். அது தேங்காய்ப்பாலில் வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க்ஸ். அதை பெருமாளுக்கு படைக்கிறது வழக்கம். இதை புதுமண தம்பதிகளுக்கும் கொடுக்கறது வழக்கம். அதிலும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ரொம்பவும் விசேஷமான நாள். அன்னைக்கு பெண்கள் குறிப்பாக விரதம் இருப்பாங்க. சுக்கிரவார விரதம் அப்படின்னு ஒரு விரதம் கூட எடுப்பாங்க. அதாவது கிரக தோஷங்களால் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். இந்த விரதம் இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். உடல் நோய் நொடிகள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரொம்பவும் விசேஷமான ஒரு என்ன அப்படின்னா, பெருமாள் கோயிலில் தாயார் மூலவருக்கு அதாவது மகாலட்சுமி இருப்பாங்க இல்லைங்களா, தனி சன்னதியில் அந்த மூலவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். உற்சவருக்கு மாலை நேரத்தில் கண்ணாடி அறை சேவை அப்படின்னு நடைபெறும். அப்புறம் பிரகார வளம் அப்புறம் தாயாருக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றுதல் நடக்கும். இதை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேண்டும். இப்படி பல விசேஷங்களும் தனித்துவமும் நிறைந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம். இந்த மாதம் முழுக்கவே இறை வழிபாட்டுக்காக நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட மாதம். பெண் தெய்வ வழிபாடுகள் நாம் செய்ய வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று அம்பாளை வேண்டி, அவளுடைய கருணையை வேண்டி, வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.